கைஸ் இப்போ நம்ம போகிறது மலையாளப்பட்டி ஃபால்ஸ். இந்த ஊரில் தான் நிறைய மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பூக்கள் அதிகமாக வர்றது வந்து அன்னமங்கலத்துலேருந்து, அன்னமங்கலம் அரசலூர் அந்த ஏரியாவிலேருந்து. அடுத்தது தொண்டமாந்துறை. ஆக்சுவலாக பஸ் ரூட் பார்த்திங்கன்னா வேப்பந்தட்டை, கிருஷ்ணாபுரம், அப்புறம் அரும்பாவூர், மேட்டூர்னு, அப்புறம் மலையாளப்பட்டி, இதுதான் ரூட் வரும். நீங்கள் பைக்கில் போகும்போது இந்த அரசலூர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட் வரும். நீங்கள் எங்கேயும் திரும்ப வேணாம், அழகாக போகும். நல்ல சிங்கிள் ரோடு, மெட்டல் ரோடு இருக்கும், அழகாக போய் சேரலாம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியில் இருக்கிற மாதிரி அழகாக பாக்கு தோட்டம், இந்த மரம், வாழை மரம், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரூட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும். காலையிலே கிளம்பிட்டிங்கன்னா இந்த ரூட்டு ஒரு சின்ன டைவேஷன் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு விசோகுடி வரும். விசோகுடியில் உங்களுக்கு டேம் கூட இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக தான் எடுக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் அங்கேருந்து நடந்து போகிறதுன்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் அப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். இங்கே பாருங்களேன், அங்கேருந்து நான் நடந்து வந்தது கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் நடந்து வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அருவியிலேருந்து வர்றது அப்படி பிரிஞ்சு ஓடும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி. நான் கூட இது அருவியிலேருந்து வர தண்ணி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆக்சுவலாக இது அருவியிலேருந்து வர்றது கிடையாது, அதுலேருந்தும் பிரிஞ்சு வர்றது. இதுவே பார்த்திங்கன்னா அப்படி கிறிஸ்டல் இது அந்த ஓடராக இருக்கும் அந்த தண்ணி. இது அப்படியே ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி அது நிரம்பி இது ஓடுது. இப்போ இதுலேருந்து பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகும். நம்ம அதை தான் கிராஸ் பண்ணி போகணும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாம் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் இங்கே வந்து கேம்ப் ஃபயர் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, நீங்கள் ரொம்ப குக் பண்ணிங்கன்னா ரேஞ்சர்ஸ் வந்துடுவாங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் சின்னதாக என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இங்கே இந்த பாதை தான், இந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 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 நிமிஷம் தான் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த பாதையில் போகும்போது பாருங்கள், அங்கேருந்து ஒரு ஃபேமிலிலாம் கூட வந்தாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியை நான் காட்டலை, லேடிஸ் வந்தாங்க, அதனால் அவங்க ஃபேஸ் எல்லாம் நான் ரிவீல் பண்ணலை. ஏய், நீங்கள் மட்டும் போகிறீங்க? வர்றாங்களா? பார்த்து கவனம் போங்கடா. இப்போ அவங்களோட அப்பா அம்மா கூட எய்த்தாப்பில் வருவாங்க, ஆனால் அவங்க ஃபேஸ் எதையும் நான் காட்டலை, எல்லாத்தையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறது ஃபால்ஸ் கிடையாது, ஃபால்ஸ்லேருந்து கீழே இறங்கி ஓடுற ஆறு மட்டும்தான். ஒரு சின்ன ஓடை தான் இருக்கும் அது. ஆனால் அதுவே பார்க்க அவ்வளோ சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நம்ம ஃபால்ஸ் போகிறதுனா கொஞ்சம் நடந்து போகணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுவும் இது மாதிரி தான், அவ்வளோதான். பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் தான் இருக்கும். இவ்வளோ தான் நீங்கள் மொத்தமே வாக்கிங் இருக்கும். அதனால் பெருசாக ட்ரெக்கிங் போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க. இங்கே ட்ரெக்கிங்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் வாக்கிங்கு. டேரெக்டாக அந்த பசங்கள்லாம், சில பசங்க இங்கே இது வரைக்கும் வண்டியே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, இது வரைக்கும் 2 வீலரே கொண்டு வந்துட்டாங்க. நாங்கன்னா அங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து வந்தோம். இப்போ வந்ததும் பாருங்கள், இந்த ஏரியாவே சவுண்டே அப்படியே மாறிடும், ஒரு அருவி சவுண்டு மாதிரி கேட்கும். ஏதோ சமைக்கிறேன் நீங்கள் அப்போ ஏதோ நாங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு தடவை வந்திருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்தது 2001 அப்போ வந்தேன். ஆல்மோஸ்ட் 23 வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து. அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கல் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன். இப்போ சொல்லு. கால் டயர் நின்றுச்சு, கையை உள்ளே விட்டு எடுத்தா தலைவர். நான் மீனிங் நினச்சி பிடிச்சேன், கடைசியில் பார்த்தா தலைவர் வராரு.
அவரை பத்திரமா அங்கேயே விட்டுருங்க. எப்படி இருக்கு அப்படியே விட்டுருங்க பார்ப்போம். பாவம் அதை ஒன்றும் பண்ண அங்கேயே விட்டுருங்க. வேணாமா வேணாம் விட்டுருங்க. ரிலீஸா ப்ளீஸ். தண்ணியை பார்த்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் மறந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் ஃப்ரெண்டோட எல்லாம் வாங்க. ஆனால் இந்த இடத்த அசுத்தம் பண்ணாதீங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நேச்சர் அதே மாதிரி வச்சுருங்க. பெரம்பலூர் பக்கத்தில் ஒன் டே ட்ரிப்பாக இந்த இடம் வந்து போகிறதுக்கு செம்ம